உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருக்கிறது என்று எழுதியிருக்கபடியாக, என் மகளே, என் மகனே, என்னுடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிர் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடனே பேசும். என் மகளே, என் மகனே, என்னுடைய வேதாகமம் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும், நன்மைகளை கொடுக்கும், கிருபைகளை கொடுக்கும். நீங்கள் பாவத்தில் விழாமல் உங்களை பாதுகாக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தும். காரணம், வேதாகமத்திற்கு உயிர் உள்ளது. ஏனென்றால் அது கர்த்தராகிய என்னுடைய வார்த்தையாகும். அதனால கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் தினந்தோறும் வேதாகமத்தை வாசிக்க வேண்டும். நீங்கள் வேதாகமத்தை வாசித்து கர்த்தராகிய என்னை நோக்கி ஜெபம் செய்யும் பொழுது உங்களிடத்திலே வேதாகமம் பேசும். கர்த்தரின் வார்த்தைகள் உங்களிடத்திலே பேசும். வேதாகமத்தின் வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உண்டாக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என் மகளே, என் மகனே, நீங்கள் தினந்தோறும் வேதாகமம் வாசித்து கர்த்தராகிய என்னிடத்திலே கிருபை பெற்றுக் கொள்ளுங்கள்.